கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கும்ப ராசிக்கு உண்டான லைஃப் ஸ்டைல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர்களையும் பார்க்க போகிறோம். கும்ப ராசி அப்படிங்கிறது வந்து காலச்சக்கரத்துக்கு 11வது ராசியாக வருது. இந்த ராசியில் அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்லாம் இன்க்ளூட் ஆகுது. இந்த ராசினரோட மெயின் கோல், ரோல், மைண்ட் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அவங்களுக்கு வந்து லாபம், பணம், முன்னேற்றம், பேர், புகழ் இதெல்லாம் மட்டும்தான் அவங்க மைண்டு ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இவங்க லைஃப்மே பார்த்தீங்கன்னா இது சார்ந்தே தான் அவங்க இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நிகழ்வும் இதை தொட்டே தான் நடக்கும். இது இல்லாமல் ஒரு விஷயத்தை அவங்க செய்கிறாங்க, யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் திங்க் பண்ணியே பார்க்க முடியாது. ஸோ எந்தெந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் சரி, என்னென்ன விஷயங்கள் செஞ்சாலும் சரி, அது எல்லாத்துக்கும் பின்னாடியும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். பணம் இருக்கும், பேர் இருக்கும், புகழ் இருக்கும். இதை நோக்கி தான் அவங்களோட லைஃப் ஸ்டைல் முழுமையாக ஓடிக்கிட்டு இருக்கும். அவங்க அல்டிமேட் கோலே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களாக தான் இருக்கும். ஆனாலும் இது கும்பராசி அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்டைன் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா கேப்பபிலிட்டிஸும் இருக்கக்கூடிய ராசினே சொல்லலாம். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இது எல்லாத்தையுமே அவங்க அட்டைன் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களோட மைண்ட் செட்டும் சரி, இவங்க ஒர்க்கும் சரி ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். தொழில் செய்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. ரொம்ப சூப்பரான கால்குலேட்டிவ் மைண்ட் வச்சு இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. பிஃபோர் ஹேண்டாக இவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூட உனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், அதுக்குள்ள என்ன எவ்வளோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளோ லாபம் வரும் அப்படின்ற மாதிரியான எல்லாத்தையும் ரொம்ப முன்கூட்டியே திங்க் பண்ணி அதை கிளியராக அதை பேசிக்கிட்டு இவ்வளோதான் பின்னாடி பிரச்சனை வராத அளவுக்கு எல்லாத்தையும் ரொம்ப பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதில் சக்ஸஸ் அப்படிங்கிறத தொடணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே என்னென்ன செய்யணும், என்னென்ன வேலைகள் செஞ்சு வச்சா இந்த விஷயங்கள்லாம் நடக்கும், நம்ம எதிர்பார்க்குற இந்த ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப துல்லியமாக கணக்கிட்டு வேலை செய்யக்கூடிய பீப்புள் இவங்க. அதனால் இவங்களோட பார்ட்னராக இருந்து வேலை செய்கிறது அப்படிங்கிறது வந்து மற்றவங்களை காட்டிலும் இவங்க தான் அதிகப்படியான அதில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப மற்றவங்க வந்து அடுத்த பார்ட்னர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் லெத்தாஜிக்காகவே இருக்கலாம். அந்தளவுக்கு இவங்க வந்து ரொம்ப சீரியஸாக அந்த தொழிலை எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு அதை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய பீப்புள் இவங்க. எப்பவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், சொசைட்டியில் நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணும், நிறைய விஷயங்கள் சொசைட்டியில் என்னென்ன விஷயங்கள் யோசிக்கிறோமோ அதெல்லாம் யோசித்த நேரத்தில் செஞ்சு முடிக்கணும், ரொம்ப நேர்த்தியாகவும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற எண்ணம் வச்சுட்டு இருக்க பீப்புள் இவங்க. நிறைய பயணம் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பயணம் சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை தவிர்க்கவே மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பயணம் செஞ்சு ஒரு தொழில் செய்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய கும்பராசினர் இருப்பாங்க. அதை வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டோட பண்ணுவாங்க. அந்த பயணத்தை வந்து அழுத்துக்கவே மாட்டாங்க. ரொம்ப நேசித்து அந்த விஷயங்களை செய்வாங்க இவங்க. இந்த கும்பராசினர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களோ இல்லை இவங்க ஃபேமிலியிலையோ பார்த்தீங்கன்னா நிறைய சாஸ்திர ஞானம் மிக்கவர்கள் இருந்திருப்பாங்க. அது இப்போ ஆன்மீக பணி செய்கிறது, இல்லை ஜோதிடம், இல்லை கைரேகை பார்க்குறது, வைத்தியம் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதில் கண்டிப்பாக ஒரு பீப்புளாக தான் வந்து அவங்க ஃபேமிலியில் இருப்பாங்க. இல்லை இவங்களுக்கே அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த மாதிரியான நாலேஜ் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு தொழிலுக்கும் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு சாஸ்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற பீப்புள். முக்கியத்துவம்னு சொல்கிறத விட அவங்களுக்கே ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது வந்து சாஸ்திரத்து மேலே ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். 2ஆம் இடம் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு குரு அண்ட் சுக்கிரன் உச்சமாக வர்றது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு அந்த சாஸ்திரத்தின் மேலே, ஆன்மீக பணிகள் மேலே இருக்கக்கூடிய ஈடுபாடு அப்படிங்கிறது வந்து எப்பயுமே வாழ்நாள் ஃபுல்லாக இவங்களுக்கு அதிகப்படியாகவே இருக்கும். அதை நோக்கிய இவங்க பயணங்கள் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிறது வந்து காசு பணத்துக்கு எப்பயுமே குறைவில்லை இவங்களுக்கு கும்பராசினருக்கு அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் முற்பாதியில் இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வேலையில் சேர்றதுக்கோ இல்லை ஒரு தொழில் பண்ணுறதுக்கோ தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கோ கூட படாத பாடுபட்டு இவங்க பண்ணாலும், அதை ஸ்டார்ட் பண்ணாலுமே கூட கண்டிப்பாக அதில் வந்து ஒரு நல்ல நிலையை அட்டைன் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்களோட ராசி அண்ட் மற்ற கிரக நிலைகள் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும். காசு பணத்துக்கு ஒரு குறைவில்லாத வாழ்க்கை தான் எப்பயுமே இந்த ராசினர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த கும்ப ராசினருக்கு நிறைய நட்பு வட்டங்கள் இருக்கும். எல்லா ஃபீல்ட்லையுமே வந்து நண்பர்கள் இவங்களுக்கு இருப்பாங்க. முக்கியமாக வந்து இவங்க பார்த்து செலக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சிறந்த அறிவாளிகள், நல்ல பேச்சாளர்கள், அப்புறம் வந்து நல்ல பொலிட்டீஷியன்ஸு, இல்லை நல்ல அதிகாரத்தில் இருக்கவங்க, இல்லை நிறைய பணக்காரர்கள், நல்ல பிஸ்னஸ் மேக்னெட்னு சொல்லக்கூடிய பீப்புள், இவங்களோடலாம் நிறைய நட்பு வச்சுருப்பாங்க. இவங்க எல்லார்கிட்டையும் பழகிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிச்சமான விஷயம், ரொம்ப ஈஸியான விஷயமும் இவங்களுக்கு வரும். அப்படின்னாலுமே கூட இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்ட்லேயுமே எக்ஸலன்ஸில் இருக்கக்கூடிய பீப்புளை வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோசர் சர்க்கிளாக வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு
இவங்க பேச்சு திறமையே வந்து அவங்களெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இவங்க கூட இருக்கிறதையும் மற்றவங்க விரும்பத்தான் செய்வாங்க. இவங்களுக்கு இவ்வளோ கான்டாக்ட் இருக்கிறதுனாலேயே பார்த்தீங்கன்னா இவங்க யார்கிட்ட என்ன வேலை சொல்லி எப்படி அதை செய்ய வைக்க முடியும் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு வேலை இவங்ககிட்ட யாராவது ஒரு ஹெல்ப்னு கேட்டாங்கன்னா கூட இந்த வேலையை யார்கிட்ட சொன்னால் அந்த வேலை நடக்கும், யார் மூலமாக போனால் அதுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்பராக கிடச்சி அந்த வேலை சக்ஸஸ் பண்ணி முடிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு நல்லா தெரியும். அது மாதிரி அந்தந்த பீப்புளுக்கு அந்தந்த வேலையை கொடுத்து இவங்க அழகாக அந்த வேலையெல்லாம் வாங்கிக்குவாங்க. அந்தளவுக்கு இவங்களுக்கு நட்பு வட்டம் பெருசு அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு நிறைய ஃபேவர்களை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்களுக்கு திருமணம் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ஒரு மதம் மாறி இனம் மாறி காதல் திருமணம் இந்த மாதிரியான திருமணங்கள் வந்து ரொம்ப சகஜமாக இருக்கும். இவங்க வந்து அந்த தன்னோட சந்தோஷம் தான் இவங்க ப்ரையாரிட்டின்னு நினைக்கக்கூடிய பீப்புள் இல்லையா. அதனால இவங்க வந்து சொசைட்டிக்கான எந்த வரைமுறையும் வந்து இவங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. அதெல்லாம் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. இவங்களோட ஹாப்பினஸ் ஒன்று அப்படின்னு அவங்க இன்னர் மைண்ட் சொல்கிறப்ப எல்லா கட்டுப்பாடுகளையும் மீறி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்கிறதுக்கு ரொம்ப துணிஞ்சு செயல்படுவாங்க. அந்த இடத்துல இவங்களுக்கு வரக்கூடிய தைரியம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அசாத்தியமாக இருக்கும். இதை வந்து அவங்க ஃபேமிலிக்காகவோ இல்லை சொசைட்டிக்காகவோ அப்படின்றது பார்த்து அவங்களோட சந்தோஷங்களை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்க. ரொம்ப துணிஞ்சு அந்த விஷயங்களை முன்னெடுத்து வச்சு தான் நினைக்கக்கூடிய விஷயங்களை அடையக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. இவங்க வந்து பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது கூட தன்னோட சந்தோஷத்தை ரொம்ப முன்னிலைப்படுத்திக்கிட்டு தான் தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ அந்த பார்ட்னர் வராங்க அப்படின்னா இது லவ்வாக இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் கூட அந்த பார்ட்னர்னால நம்மளுக்கு என்ன ஃபேவர் கிடைக்கும், நம்ம என்னென்ன அதனால பெனிஃபிட் அடைய போகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன கால்குலேட்டிவ் மைண்ட் வந்து இவங்களுக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அதை இவங்களால் தவிர்க்கவே முடியாது. சின்ன சின்ன இஷ்யூஸ் இவங்க பார்ட்னர்ஸ்குள்ளே ஆஃப்டர் மேரேஜ் வந்தாலுமே கூட ரொம்ப அதை ரொம்ப ஈஸி கோயிங்காக அதை எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் சுமூகமாக முடிக்கக்கூடிய ஆற்றலும் இவங்களுக்கு இருக்குது. அதனால பெரிய அளவுக்கு இவங்களுக்கு ப்ராப்ளம் வராது ஃபேமிலி லைஃப்பில். இவங்களுக்கு சொசைட்டல் லைஃப்பில் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதோ இல்லை சொசைட்டல் லைஃப் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபேமிலி லைஃப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுதான் சில இடத்துல ஃப்ரிக்ஷனை ஏற்படுத்துமே தவிர வேறு எந்த மாதிரியான பெரிய விஷயங்களும் இவங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது. இவங்களுக்கு அந்த சொசைட்டியோடு இருக்கிறது, ஒரு கேங்காக இருக்கிறது, அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் ரொம்ப விரும்பக்கூடிய பீப்புளாக இருப்பாங்க. என்னதான் பிஸ்னஸில் நல்ல நெளிவு சுழிகள் தெரிஞ்சு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் முன்னெடுத்து வச்சாலும் இவங்களுக்கு வந்து டக்குன்னு முடிவுகளை மாற்றிக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூடும் இவங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. நேற்று வரைக்கும் நடந்துட்டு இருந்த ஒரு விஷயத்த கூட அப்ரப்டாக அப்படியே கட் பண்ணிவிட்டு வேணாம் போதும் இதுக்கு மேலே இந்த பிஸ்னஸ் கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போகக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். அந்த ஒரு விஷயத்த இவங்க இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க பிஸ்னஸ் வைஸும் சரி இல்லை வேலையிலையும் சரி நிறைய சக்ஸஸை இவங்களால பார்க்க முடியும். இந்த கும்பராசினர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. ஆனாலும் அந்த கடன் வாங்குறதையும் கூட பார்த்தீங்கன்னா அந்த வாங்கின அமௌண்ட்டை வந்து நல்ல ஒரு கால்குலேட்டிவாக எந்த இடத்துல அதை கொடுத்து எப்படி அதை டபுள் ஆக்கணும் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு நல்லா தெரியும். இன்வெஸ்ட்மெண்ட் முதற்கொண்டு இவங்களுக்கு வந்து அந்த நெளிவு சுழிவு நல்லா தெரியும். அப்படிங்கிறதுனால அந்த பண விஷயத்தில் இவங்க வந்து தோற்று போக மாட்டாங்க. அப்படின்னாலும் அப்படி இருந்தாலுமே கூட கடன் வாங்குறதுல கொஞ்சம் இவங்க நிதானத்தை கடைப்பிடிக்கணும். ஒரு கான்ஃபிடென்ஸில் அந்த விஷயத்தை செஞ்சுட்டு பின்னாடி அவதிப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க அந்த விஷயத்தை முன்னெடுக்கிறப்ப இன்னும் ஒரு முறை யோசித்து செய்யணும். அன்னெசரியாக அதில் வந்து இறங்கிட்டாங்க அப்படின்னா நிறைய அதன் மூலமாக நிறைய ப்ராப்ளத்தை இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஓவராலாக இவங்க கும்பராசினர் கூட ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து இவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப ஆப்டான ஆட்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டை இவங்களே பார்த்துக்குவாங்க, மற்றவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்க மாட்டாங்க. அதனால் இவங்கள வந்து ஒரு பார்ட்னராக செலக்ட் பண்ணுறோம் பிஸ்னஸில் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அது ஃபேவரபுளாக தான் இருக்கும். இந்த ராசியினருக்கு முக்கியமான இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா நிறைய சீக்ரெட்ஸ் வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு அந்த சீக்ரெட்ஸ் வந்து வெளியில் வராது அப்படின்னாலும் இவங்களுக்கு மற்றவங்க யோசிக்க முடியாத அளவுக்கு நிறைய சீக்ரெட்ஸ் இவங்களுக்குள்ளே இருக்கும். மற்றவங்களுக்கு அது பாதகம் இல்லாத வரைக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை தான். இந்த ராசியினருக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4242 அப்படின்ற ஏஞ்சல் நம்பர்கள் தான். இந்த எண்களை வந்து இவங்க க்ரீன் கலர் பெனில் அவங்களோட லெஃப்ட் சைட் பாடியில் எழுதிக்கிறது மூலமும் அவங்க அடிக்கடி பார்க்குற இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கி நோட்டில் கூட அதை எழுதி வச்சுட்டாலும் ஓகே தான். அடிக்கடி அதை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அதை பார்க்குறப்பெல்லாம் அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க லைஃப்பில் என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ இமீடியட் கோல் என்னவா இருக்கோ அதை சொல்லிக்கிட்டு வரணும். அவங்க மைண்டுக்குள்ளே சொல்லிட்டாலும் போதும். ஒவ்வொரு தடவை பார்க்குறப்பையும் அதை ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இமீடியட்டாக நடக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கைகளை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா
உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய உங்கள் லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய உங்கள் அஸ்ட்ராலஜி சார்ந்து கர்மா சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா பிளாக்கேஜஸும் அது வந்து நீக்கி தரும். அடுத்தடுத்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே சக்ஸஸ் அண்ட் அபண்டன்ஸை கொடுக்கக்கூடிய விஷயமா இந்த நம்பர்கள் அமையும். ஸோ நீங்களும் இந்த ராசினராக இருந்தால் இந்த ஏஞ்சல் நம்பர்களை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.